இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிவினை அடைஞ்ச போது அதனோட எல்லையில மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கான இல்லம் ஒன்று இருந்துச்சு. அந்த இல்லத்துக்கு மேல எந்த நாட்டு அதிகாரிகளுக்கும் கவனம் இல்லை. ஆனா அது நிச்சயமா ரெண்டுல ஏதாவது ஒரு நாடை சேர்ந்ததா தானே இருந்தாகணும்னு முடிவு பண்ண காப்பகத்தோட கண்காணிப்பாளர் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கை போட்டார். அவங்கள பார்த்து, உங்களுக்கு இந்தியாவுக்கு போக விருப்பமா இல்லை பாகிஸ்தானுக்கு போக விருப்பமான்னு ஒரு கேள்வியை கேட்டார். அதுக்கு அவங்க, எங்களுக்கு எங்கேயும் போக விருப்பம் இல்லை, இங்கேயே இருக்கிறோன்னு பதிலளித்தாங்க. அதுக்கு அந்த கண்காணிப்பாளர், நீங்கள் ரெண்டு நாட்டுக்குமே ஆன எல்லையில் இருக்கிறதுனால வேறு எங்கேயும் போக தேவையில்லை, இங்கேயே இருக்கலாம் அப்படின்னார். அதை கேட்ட அவங்க, அப்போ என்ன பிரச்சனை, ஏன் யார் பாகிஸ்தான் போகிறீங்க யார் இந்தியா போகிறீங்கன்னு கேட்குறீங்க, நாங்கள் எல்லாரும் நண்பர்கள், நாங்கள் இங்கேயே இருக்கோம். அந்த கண்காணிப்பாளரால் அவங்களோட காப்பகம் ஒன்று இந்தியாவில் இருக்கணும் இல்லை பாகிஸ்தானில் இருக்கணுங்கிற விஷயத்த அவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்கவே முடியலை. அதனால் அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். அந்த காப்பகத்தோட நடுவில் ஒரு சுவரை கட்டி இந்த பாதி இந்தியாவுக்குன்னும் அந்த பாதி பாகிஸ்தானுக்குன்னும் பிரித்தார். இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இப்போ கூட அந்த காப்பகத்தில் இருக்கிற மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அந்த சுவர் மேலே ஏறி, நாம் இருக்கிற இடத்துல தானே இருக்கிறோம், அப்புறம் எதுக்கு நடுவில் இந்த சுவத்தை கட்டி இந்தியா பாகிஸ்தான்னு பிரித்து சொல்கிறானுங்க இந்த பைத்தியக்காரங்கன்னு சிரிப்பாங்களாம்.